இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, தூய பெரிய நாயகியின் அன்பு பிள்ளைகளே, இன்றைய இறைவாக்கு வழிபாட்டு வாசகங்கள் எந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு வாழுகின்றானோ அவன் ஆற்றல் பெறுகின்றான், வலிமை பெறுகின்றான். அதன் வழியாக அவனது வாழ்க்கை செழித்தோங்குகிறது என்பதைத்தான் இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு வழிகாட்டுகிறது, சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியாள் இறைவன் மீது கொண்டுள்ள ஆழமான நம்பிக்கையின் வழியாகத்தான் ஆற்றல் பெறுகின்றார், வலிமை பெறுகின்றார். எனவேதான் இறைவனின் தாய் நம் அனைவருக்கும் தாயாக நாம் அவரை வணங்குகின்றோம். எனவே இந்த ஆற்றலும் வலிமையும் நமக்கு வேண்டுமென்றால் கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் முழுமையான ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ அழைப்பு விடுக்கின்றோம். அதைத்தான் இன்றைய திருப்பாடல் 89 மிக தெளிவாக நமக்கு கூறுகிறது. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவருடைய பேரன்பை நாம் பாடுகின்ற பொழுது, அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டுமே நாம் ஆண்டவரை முழுமையாக அவரை நாம் போற்றி பாட முடியும். 2 நண்பர்கள், அகிலன் முகிலன் என்ற 2 நண்பர்கள், சிறு வயதிலிருந்து மிகவும் நெருக்கமாக ஒரே பள்ளியிலே படித்து ஒரே ஊரில் வாழ்ந்து வந்த நண்பர்கள் கல்லூரி வரை மிக அருமையாக படித்துக் கொண்டிருந்தார்கள். நாட்கள் மாதங்கள் எல்லாம் கடந்து சென்ற பிறகு ஒரு நாள் ஒரு டீ கடையிலே இருவரும் அமர்ந்து தேநீர் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது இருவரும் இடையே சிறு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அந்த வாக்குவாதத்திலே நீயா நானா என்ற போட்டி முற்றுகிறது. இறுதியிலே சண்டை ஏற்பட்டு இருவரும் பிரிந்து செல்லுகிறார்கள். சில நாட்கள் கழித்து அகிலன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான் முகிலனை சந்தித்து அவனோடு பேசுவதற்காக. அவன் வீட்டிற்கு சென்று கதவை தட்டுகிறான். திறந்து பார்த்து மீண்டும் கதவை மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே செல்லுகிறான். இவன் நொடுங்கி விடுகிறான், முடைந்து விடுகிறான். இத்தனை ஆண்டுகளாக சிறு வயது முதல் நாம் ஒன்றாக பழகி ஒன்றாக படித்து இவ்வளவு பொறுப்புணர்வோடு இவ்வளவு நட்புணர்வோடு நாம் வாழ்ந்தோமே, இந்த சிறு பிரச்சனையினால், இந்த வாக்குவாதத்தினால் இன்று பிளவு ஏற்பட்டிருக்கிறது. நான் இவரை முழுமையாக நம்பியிருந்தேனே, எல்லா நேரத்திலும் எனக்கு வழிகாட்டுவான், ஒன்றாக இருப்பான் என்று நம்பிக்கையோடு இருந்தேனே என்று தன்னையே அவன் நொந்து கொண்டானாம். அன்பார்ந்தவர்களே, இந்த முகிலன் யார் மீது அவன் நம்பிக்கை கொண்டிருந்தான்? தன் நண்பை மீது நம்பிக்கை கொண்டிருந்தான். சில நேரங்களில் நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் நம்மீது நம்பிக்கை கொண்டிருப்பது போல பிறர் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நம்பிக்கை வேண்டாம் என்று சொல்லவில்லை, மாறாக அவனையே முற்றிலுமாக நம்பிக்கொண்டு எல்லா நேரங்களிலும் என்னை அவன் தூக்கி விடுவான், துன்பத்தின் துயர்களெல்லாம் என்னை வளர்த்து விடுவான் நம்பிக்கை கொண்டிருந்தானே, அது அதீதமான நம்பிக்கை. ஆனால் அனைவருமே அந்த இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு நாம் வாழுகின்ற பொழுதுதான் நமது வாழ்க்கை வலிமை அடைகிறது, ஆற்றல் பெறுகிறது. அங்கே வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு நம்மால் வாழ முடியும். எனவே நாம் ஒவ்வொருவரும் யார் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஆற்றல் பெறுகிறது, வலிமை பெறுகிறது. இன்றைய நற்செய்தி வாசிக்க கேட்டோமே, முடுக்குவாதமுற்றவன் கண்டிப்பாக அவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தானா இல்லையா என்று நற்செய்தியில் தெளிவு இல்லை. அதே போல் அவனுக்கு குடும்பம் இருந்ததா என்றும் நமக்கு தெளிவாக நற்செய்தி இல்லை. ஆனால் அவனுக்கு உதவி செய்தது யார்? 4 பேர் அவனை சுமந்து கொண்டு கட்டிலை சுமந்து சென்று செல்லுகிறார்கள். கூட்டம் அலைமோதுகிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க? வீட்டின் மீது உள்ள கூரையை பிரித்துவிட்டு அங்கிருந்து இறக்குகிறார்கள். இயேசு பார்க்கிறார். ஆனால் இயேசு நற்செய்தியில் பார்த்தோம்னா நீ விரும்புகிறாயா என்றுதான் குணப்படுத்துவார். ஆனால் இன்று அவனிடம் இயேசு ஒன்றுமே கேட்கவில்லை, முடக்குவாதமுற்றவனிடம் இயேசு கேட்கவில்லை. ஆனால் அந்த 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்களே, அவர்களுடைய நம்பிக்கையை அவர் உற்று பார்க்கின்றார். இந்த 4 பேரிடம் கண்டிப்பாக அந்த முடக்குவாதமுற்றவன் சொல்லியிருக்கக்கூடும்,
நான் இத்தனை ஆண்டுகளாக நான் அவதியுறுகிறேன், நான் அடிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எப்படியாவது குணம் கிடைக்கும், கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவரிடம் கொண்டு செல்லுங்கள், இயேசுவிடம் கொண்டு செல்லுங்கள் என்று ஒருவேளை அந்த 4 பேரிடம் அவன் கேட்டிருப்பான். அவர்கள் இறக்குகிறார்கள். இயேசு அவனை பார்த்து, நீ உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட. அங்குதான் அவன் ஆற்றல் பெறுகின்றான், வலிமை பெறுகின்றான். துள்ளி குதித்து தனது வாழ்க்கையை மீண்டும் செம்மையோடு செய்வதற்கு பிரமாணிக்கம் அவர் எழுந்து செல்வதை பார்க்கிறோம். அங்கு அவனுக்கு உதவி செய்தது அந்த 4 பேருடைய அவருடைய நம்பிக்கை தான். இந்த 4 பேரும் சேர்ந்துதான் அவனுக்கு ஆற்றல், இறைவன் வழியாக, இயேசு வழியாக ஆற்றல் கிடைக்கிறது, வலிமை கிடைக்கிறது. இளம் குரு புதிதாக ஒரு பங்கு பணியாளராக பொறுப்பேற்கிறார். அப்பொழுது 3 நாட்கள் கூட ஆகவில்லை, ஒரு அம்மா ஓடி வந்து, சாமி, என்னுடைய வீட்டு தலைவருக்கு, என்னுடைய கணவருக்கு நோயில் பூசல் கொடுக்க வேண்டும் என்று. இவரும் செல்லுகிறார். நோயில் பூசல் கொடுப்பதற்காக வீட்டினுள்ளே சொல்லுகின்ற பொழுது நாற்றம், பயங்கர துர்நாற்றம் அடிக்கிறது. இறந்த பொழுதிலும் மூக்கை பிடித்து கொண்டு அந்த 10 நிமிடம் நோயில் பூசல் பிடித்து விட்டு வருகிறார். வெளியிலே வந்தவுடன் வாமிட் எடுக்கிறாரு, வீட்டுக்கு வந்துடுறார். இது அந்த அம்மா பார்க்குறாங்க. அடுத்த நாள் அந்த அம்மா வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, சாமி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் நாற்றம் முடியாமல் நீங்கள் வாமிட்லாம் எடுத்தீங்க, நான் பார்த்தேன். பரவாயில்லம்மா, அதை ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படிம்மா இப்படி இவ்வளோ நாட்கள் சொல்கிறீங்களே, இவ்வளோ மாதங்கள், இவ்வளோ ஆண்டுகள் எப்படி பாதுகாக்கிறீங்க? அப்போ தான் சொன்னார். அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க, சாமி, பல முறை நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், இதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க என்று. ஆனால் என் குரலுக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. இன்று அவர் அவதிப்படுகின்றார். என்ன செய்வது? நான் இறுதி வரை அவரை நான் பேணி காக்க வேண்டுமே. என் திருமணத்திலும் நான் கொடுத்த வாக்கு, இன்பத்திலும் துன்பத்திலும் உடனத்தில் நோயில் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நிலையெல்லாம் நேசிக்க மதிக்கவும் என்று வாக்கு கொடுத்தனே. நான் என் கணவரை நான் கவனிக்காமல் வேறு யார் சாமி கவனிப்பாங்க? அன்பார்ந்தவர்களே, அந்த தாயானவள் இறைவனுடைய குரலுக்கு அவர் செவி கொடுத்தார். கடவுள் மீது கொண்ட ஆழமான நம்பிக்கை தான் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து தனது திருமண வாழ்வினுடைய உண்மை பொருளை உணர்ந்து கொண்டு தனது கணவருக்கு இறுதி வரை அவரால் பணி செய்ய முடிந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே மாதிரிதான் நாம் கொண்டாடுகின்ற நாம் திருத்தலத்தின் பெரிய நாயகன் அன்னையின் விழாவை நாம் கொண்டாடுகிறோமே, அந்த அன்னை மரியாளும் இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னது நம்பிக்கையின் தெளிவுதான். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் மட்டுமல்ல, இறைவனுடைய குரலுக்கு அவர் செவி கொடுத்தார். அவர் வேறு யாருக்கும் அடிமையாக, எல்லோரும் என்னை பழித்தூற்றுவார்கள் என்று எல்லாம் அவர் எண்ணவில்லை. யாருக்கும் அவர் அடிமையாகவில்லை, இறைவனுக்கு மட்டுமே தன்னை அடிமையாக்கி கொண்டார். அதைத்தான் அப்பர் பாடுவார், அடிமையில்லாத ஒருவனுக்கு அடிமையாகவதே பேரானந்தம் எனக்கு கிடைக்கிறது. அடிமையாகாத ஒருவனுக்கு அடிமையாகின்ற பொழுது எனக்கு பேரானந்தம் கிடைக்கிறது. எல்லாம் நீயே, எல்லாம் செயலே, எல்லாம் உடைமையே என்று அவர் கூறுவார். பரிவரனுக்கும் அடிமை செய்து வாழ்வோம். எனவே அந்த இறைவனுக்கு மட்டுமே நம் மீது நம்பிக்கை, அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்காக தன்னை பலியாக்குகின்ற பொழுது, வாழுகின்ற பொழுது நமது வாழ்க்கையிலே நாம் ஆற்றல் பெறுகின்றோம், வலிமை பெறுகிறோம். அதைத்தான் மீண்டும் அவர் சொல்லுவார், முழுமை அங்கு, முழுமை இங்கு, முழுமையிலும் முழுமை வழிதோடுகிறது, ஆனால் முழுமை தங்கி நிற்கிறது. அந்த அன்னை மரியாளிடம் முழுமையாக வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வுதான் இதோ உமது அடிமை என்று இறைவனுடைய குரலுக்கு தன்னை முழுமையாக செவி கொடுத்து வாழ்ந்தார். நல்லா நினைச்சு பாருங்க, வானதூதர் சொன்னவுடனேயே அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. இது எங்கனமாகும், நான் கன்னியாயிற்றே. எதிர்கேள்வி கேட்ட ஆண்டவரை துன்புற அல்ல, மாறாக உள்ளத்தில் இருத்தி அவர் சிந்தித்தார். பிறகுதான் மீண்டும் இதோ உமது அடிமை, உமது விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று இறைவனின் குரலுக்கு தன்னையை முழுமையாக செவி கொடுத்து வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் எப்பொழுது இறைவனுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கின்றோமோ அப்பொழுது நம்பிக்கையோடு நமது வாழ்க்கையை நாம் பெறுகிறோம். அந்த நம்பிக்கை தான் நமது வாழ்க்கையிலே ஆற்றல் பெறுகிறது, வலிமை பெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். தெரிந்த கதை தான் எல்லோரும் தெரியும். கடவுளும் தாய்க்கோழியும் பேசிக்கிட்டாங்களாம்.
அப்போ தாய்க்கோழியை பார்த்து கடவுள் கேட்குறாரு, உன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் நீ எப்படி இப்படி பாதுகாக்கிற, எந்த தீமையுள்ள பாதுகாக்கிறியே என்று. அப்பொழுது தாய்க்கோழியானது கடவுளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, கடவுளே நீ தானே என்ன படைச்ச, நீ என்கிட்ட எப்படி கேட்குறீங்களா, என்ன காரணம்? இல்லை நீ எப்படி உன்னுடைய கோழிகளை பாதுகாக்கிற, உன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிற சொல்லு. அப்போ தாய்க்கோழி சொல்லிச்சான், ஆண்டவரே பருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சப்தம் விடுவேன், ஓடி ஒளிஞ்சிக்கும். நச்சு பொருளை பார்க்கின்ற பொழுது என் கால்களால் சேர்த்து நல்ல உணவு கொடுக்கின்ற பொழுது ஒரு சப்தம் கொடுப்பேன், வந்து தின்னும். நச்சு உணவை பார்க்கின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு சப்தம் விடுவேன், அது குஞ்சுகள் அது நச்சியானது என்று புரிந்து கொள்ளும். எனவே தான் என் குஞ்சுகளுக்கு எந்தவித பாதிப்புமின்றி எனது குஞ்சுகளை நான் பாதுகாக்கின்றேன், அவை எனது குரலுக்கு செவி கொடுக்கிறது என்று அந்த தாய்க்கோழி சொன்னதான். அப்போ தான் கடவுள், பரவாயில்லையே, நான் தான் உன்னை படைத்தேன், உனக்கு உன்னுடைய குஞ்சுகள் செவி கொடுக்குது. ஆனால் இந்த மனித இனத்தை நான் படைத்தேன், ஒரு மனிதனும் என் குரலுக்கு செவி கொடுத்து வாழ்வதில்லை. எனவே தான் இன்று குடும்பத்திலும் சமூகத்திலும் அடிவுதைய ஒருவர் சண்டை போட்டு கொண்டு மாண்டு கொண்டு மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால் ஒருவரை ஒருவர் வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நான் எங்கே போய் சொல்வது என்று நொந்து கொண்டாராம். அன்பார்ந்தவர்களே, இதுதானே இன்று நமது குடும்பத்திலும் நாம் வாழுகின்ற தளத்திலும் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. நாம் எப்பொழுது இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றோமோ அப்பொழுது நமது வாழ்வை மேன்மை அடைகிறது. அங்குதான் நம்பிக்கையின் ஒளி நமது உள்ளத்திலே வீசுகிறது. அங்குதான் நாம் வலிமை அடைகிறோம், அங்குதான் நாம் ஆற்றல் பெறுகின்றோம். ஆனால் அந்த இறைவனுடைய குரலை நாம் ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நீங்கள் என்ன சாமியார் சொல்லிட்டு போடுவீங்க, நாங்கள் என்ன கேட்கறது? அப்படி என்ற நிலைப்பாடு தான் இன்று நமது பங்கு தலைகளிலும் எல்லா இடங்களிலும் இருக்கு. ஏன் நமது குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கணவன் சொல்லுவதை மனைவி கேட்கின்றோமா? மனைவி சொல்வதை கணவன் கேட்கின்றானா? பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்கின்றார்களா? இல்லையே. எனவே தான் நாம் நொந்து அழுது கொண்டிருக்கிறோம். நான் சொல்வதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி கேட்பாங்க? உனது வாழ்க்கை இறைவன் மீது மட்டுமே நம்பிக்கையோடு சிக்கனை பிடித்து கொண்டு நீ வாழ்வாய் என்றால் உன் மனைவி, உனது பிள்ளைகள் உன்னை பார்ப்பார்கள். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை நலமாக இருக்கிறது, எனவே அவர்கள் சொல்வதை நாம் கேட்டு வாழ்வோம் என்று நாமே தான்றுடித்தனமாக வாழ்கின்ற பொழுது பிள்ளைகள் எவ்வாறு நமக்கு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க? எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாள் யாருக்கும் அடிமையாகவில்லை, இறைவனுக்கு மட்டுமே தன்னை முழுமையாக அடிமையாக்கி கொண்டால். யாருக்கும் எதற்கும் அடிமையாகாத அன்னை மரியாளை போல அவரது நம்பிக்கை வாழ்வு நம் வாழ்விலே வெளிப்பட வேண்டும். நாம் யாருக்கு அடிமையாகிறோம்? நமது அன்றாட வாழ்க்கை புரட்டி பார்ப்போம். பதவிகளுக்கு அடிமையாகிறோம், பணத்திற்கு அடிமையாகிறோம், போதைக்கு அடிமையாகிறோம், சீட்டாட்டத்திற்கு அடிமையாகிறோம். இந்த அடிமைகளெல்லாம் நாம் இருக்கின்ற பொழுது எப்படி நான் இறைவனுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க முடியும்? இவருடைய குரலை நான் கேட்க முடியும்? கண்டிப்பாக இந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் நமது வாழ்விலிருந்து ஒழிய வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். இந்த அடிமைத்தனம், இந்த தீய பழக்கங்களை எல்லாம் நம்மிடம் தூக்கி எறிந்துவிட்டு இறைவன் தாமே எனது சொத்து என்பதை நான் உரிமையாக பற்றுக்கொள்வோம் என்றால் கண்டிப்பாக நமது வாழ்க்கை மேன்மை அடையும். அதுதான் அன்னை மரியாள் சொல்லுகிறோமே, இறை திட்டத்திற்கு பணிந்து வாழ்ந்தார். அந்த இறை திட்டம்தான் அவருடைய குரல், ஆண்டவரின் குரல் வழியாக தனது வாழ்க்கையை அவர் மேன்மைப்படுத்துவதை பார்க்கிறோம். அதற்கு தன்னையே அவர் இறைவனுக்கு முழுமையாக கரைத்து கொண்டார். இன்று நாம் அனைவரும் இறைவனின் குரலை நாம் காட்போம் என்றால் நமது குடும்பத்திலே ஒருவருக்கு தன்னையே நாம் கரைக்க வேண்டும், ஒருவருக்கு தன்னையை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த தயாராக இருக்கின்ற பொழுதுதான் நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த நம்பிக்கை தான் உனது வாழ்க்கையிலே ஆற்றல் கொடுக்கிறது. அந்த ஆற்றல் தான் உனது வாழ்க்கையிலே வலிமை கொடுக்கிறது. அந்த வலிமை தான் உன்னை மகிழ்ச்சியோடு, விடுதலையோடு, நிறைவோடு வாழ வழிகாட்டுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அன்னை மரியாள் எவ்வாறு இறைவனின் விருப்பத்தை ஏற்று இறைவனின் குரலுக்கு செவி கொடுத்து நம்பிக்கையோடு தனது வாழ்க்கையை ஆரம்பித்தது வழியாக நாம் அவரை தாயாக நாம் வணங்குகிறோமே, தாயாக நாம் போற்றுகிறோமே, அதே போல நாம் ஒவ்வொருவரும் அந்த தாயுள்ளம் கொண்ட மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவுளத்தை அறிவோம். அந்த திருவுளம் என்பது ஏதோ கோட்டை பிடித்து கொண்டு கொட்டுவது அல்ல,
உன் கணவன் வழியாக அந்த திருவுளம் ஒவ்வொரு நாள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே அந்த திருவுளத்தை நாம் உணர்ந்து கொள்ள ஏன் இந்த ஒலிபெருக்கின் வழியாக கூட இறைவனுடைய குரல் நமக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால் கண்டிப்பாக நமது வாழ்க்கை மேன்மையடையும். நாமும் இறைவனுடைய பிள்ளைகளாக வளர்வோம். அன்னை மரியாளை போல நாமும் நம்பிக்கை கொள்வோம். அந்த முடக்குவாதத்தை முடக்குவாதமற்ற மனிதனை சுமந்து வந்தார்களே, அந்த 4 பேருக்கு இருந்த நம்பிக்கையோடு நாமும் வாழுவோம். அந்த நம்பிக்கைத்தான் நமக்கு ஆற்றல் தருகிறது, வலிமை தருகிறது. நமது வாழ்வும் வெற்றியும் மகிழ்ச்சி எட்டு செல்கிறது என்ற உணர்வோடு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து நாம் மன்றாடுவோம். ஆமீன்.